இது சராசரி மனிதனுக்கு போட்ட கட்டுக்களை அழிப்பதற்காக எந்திர மற்றும் மந்திர பிரயோக முறையை கொண்டு தாந்திரிக ரீதியாகவும் செய்யக்கூடிய பரிகார முறை. இந்த போட்டிருக்க அக்ஷரத்தை முதல்ல ஒரு செப்பு தகடில் எழுதிக்கணும். மேலே இங்கேருந்து ஒரு சூலம் போட்டிருக்கோம். இந்த சூலத்தை போட்டு இப்படி வளைச்சி கொண்டாந்து இங்கே ஒரு சூலம் போட்டிருக்கோம். சூலம் போட்டு இதோட நடுப்பகுதியில் இருந்து இந்த ரெண்டு சூலத்துக்கு இடையில் ஒரு டாட் மாட்டை வச்சு இதை கொண்டாந்து இங்கே ஒரு சூலம் போட்டிருக்கோம். இது 4 திசையையும் குறிக்கும். இதில் 2 ஒரு திசையையும் 1 ஒரு திசையையும், இந்த மால் இதை கொண்டு கட்டுறோம் பார்த்தீங்களா, இது ஒரு திசையையும் இருக்கும். இதில் இதுக்குரிய மந்திர பிரயோகம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹரி ஓம் 8 திக்கும் 16 கோலமும் கட்டுவிட்டு தடைகளை விட்டு பூட்டி விட்டு கல் தெரித்து போக ஸ்வாகா. இது எந்த எதிரி நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த எதிரியோட போட்டு அவர் போட்ட கட்டானது நிவர்த்தியாக அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தோடு சேர்த்து அவர் பேரை சேர்த்து இந்த பிரயோகத்தை சொல்லிடணும். இந்த அக்ஷரத்தை இது போல் வரைஞ்சி யாருக்கு கட்ட உட்கணும், யாருன்னு பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க பேரை இந்த அக்ஷரத்துக்கு கீழே எழுதிடணும். எழுதினதுக்கப்புறம் இந்த அக்ஷரத்தை ஒரு 3 நாள் அல்லது 5 நாளில் நம்ம தூங்கக்கூடிய தலையணைக்கு அடியில் வச்சுக்கணும். அடியில் வச்சுட்டு இந்த அக்ஷரம் வளர்பிறை காலையில் போடுங்க. வளர்பிறை காலத்தில் போட்டுட்டு இந்த அக்ஷரத்தை 3 நாள் தலையணையில் வச்சுட்டு இதை கொண்டு போய் ஓடக்கூடிய தண்ணீர் சொல்கிற பார்த்தீங்களா, காவாய் அது மட்டும் இல்லை, ஓடக்கூடிய தண்ணி நல்லா ஆற்று தண்ணின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஆற்றுல கொண்டு போய் இதை அங்கே போட்டுடணும். அந்த அக்ஷரத்தை போட்டுட்டு அங்கே ஒரு எலும்புச்சம்பழம் 2 வெட்டி தலையிலேருந்து கால் வரையும் தேய்ச்சி குளிச்சிடணும். குளிச்சுட்டு வீட்டுக்கு விபூதி எடுத்து பூசிக்கிட்டோம்னா இந்த கட்டானது, மனிதனுக்கு போட்ட கட்டானது நிவர்த்தி ஆகும். இது ஒரு தாந்திரிகமும் ப்ளஸ் மந்திரமும் சேர்ந்து செயல்படக்கூடிய பிரயோகம். அதனால் இது கண்டிப்பாக இந்த வழிமுறை வேலை செய்யும். பயன்படுத்தி பார்க்கலாம்.